இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியா சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த தாட்சாயணியும் இந்த எஸ்எஸ்கேவும் ரொம்ப நல்லாவே நம்ம கௌதம ஒரு பிச்சைக்காரனோட மோசமான நிலைமைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம கௌதம் கிட்ட இந்த ஒரு அக்கௌண்ட்டும் இந்த கிரெடிட் கார்டும் பணமோ நகையும் எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த ஒரு வீட்டில் அஞ்சலி பிடுங்கிக்கிட்டாங்க. இப்போ நம்ம கௌதமுக்கு பணம் தேவை, தங்கறதுக்கு வீடும் இல்லை, யாருமே முன்னு உதவாத நிலைமைக்கு வந்துட்டு ஆளாக்கிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த ஒரு தருணத்தில் அடைச்சா இப்படி ஒரு வாழ்க்கை வந்துட்டு மோசமாக போயிட்டு இருக்கேன்னு நம்ம ஜானகி அம்மாவும் நம்ம இலக்கியாவும் பேசிட்டு இருக்கிற தருணத்தில் தாங்க நம்ம ரேவதி அம்மா உங்களை காலி பண்ணது தெரிஞ்ச அவங்களுக்கு என்னை காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்னையும் அந்த ஒரு ஹவுஸ் ஓனர் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேங்க, அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றுமே புரியல, எதுக்கு இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தக்ஷானியும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியலன்னு ரொம்பவே மனசு வலியில் இவங்க எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த நம்ம ஜானகி அம்மாவால் எடுத்துக்கவே முடியலைங்க. இதை கேட்டதை அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. சே கடவுளே, உனக்கு கூட கண்ணு இல்லையா? இந்த கெட்டவங்க எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஆனால் எந்த ஒரு தப்புமே பண்ணாத என் புள்ள கௌதம் எதுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும், ஒழுங்காக ஏதாச்சும் கண் திறந்து பாரு எங்களை அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசு வலியோட நம்ம ஜானகம்மா கண்ணீரோடு அழுந்துட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கேக்கும் இந்த தாட்சாயணிக்கும் ஒரு முடிவு கட்டியே தரணுங்க. ஏன்னா அவங்களுடைய சுயரூபத்தினால பாதிக்கப்பட்டவங்களில் இவங்களும் ஒருத்தருங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு இப்போ வரைக்குமே மறைமுகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அவனுடைய அடியாட்களை வச்சு ஏதாச்சும் இவங்கள கொன்னுடுவாங்களா அப்படின்னு. ஆனால் கௌதம் தான் இந்த எஸ்எஸ்கேவோட புள்ள அப்படின்ற உண்மை தெரிஞ்சும் இந்த எஸ்எஸ்கே கௌதமோட வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இதுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு முடிவு கட்டணுங்க. இந்த ரேவதி அம்மாவை திட்டம் போட்டு ஏமாற்றிட்டு அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இந்த கௌதமை கொடுத்துட்டு போனது மட்டும் இல்லாமல் பணம் இருக்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த தக்ஷாயணியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ரேவதியோட நிலைமை ரொம்பவே நடுத்தெருமல் நின்றதுக்கு காரணம் யார்? இவங்க தான் அப்படின்ற உண்மையை வந்துட்டு எல்லாமே புட்டு புட்டு வைக்கணுங்க. அப்பயாச்சும் இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த அஞ்சலிக்கும் தெரியாத உண்மை, இந்த பைரவிக்கும் தெரியாத உண்மை இதுதாங்க. இந்த பைரவி இருந்துக்கிட்டு இலக்கியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டா போதும், மற்றபடி வந்துட்டு எல்லாமே நான் நினச்சது தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீட்டில் நான் இருக்கிற இந்த அங்கீகாரமாக இருக்கட்டும், இல்லை இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு என் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இலக்கியம் எப்போ வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே அடி எடுத்து காலை வச்சாலோ அப்போலேருந்து என் மேலே இருக்கிற எல்லா பயமும் வந்துட்டு காற்றோடு காற்று போயிருச்சுன்னு எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு விரிவு காலம் வரும். வெளிச்சத்துக்கு இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணுங்க, தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணுங்க. இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்ட டாக்டர் மட்டும் எப்படியாச்சும் அந்த ஒரு லாயரை வெளியே வராம வச்சுருந்தா கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க.